Sixth chapter fourth sum is secant theta minus cos theta equal to tan theta into sin theta என்பதை நிரூபிக்கவும். இப்போ லெஃப்ட் சைடுல என்ன இருக்குன்னு பார்க்கணும், ரைட் சைடுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இங்க secant theta இருக்கு, இங்க tan theta இருக்கு, இங்க cos theta, இங்க sin theta, இங்க மைனஸ் இருக்கு, இங்க இன்ட் இருக்கு. இது ஒரே உறுப்பா இருக்கு, இங்க ரெண்டு உறுப்பா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா இது பண்ணி பார்க்கலாம். secant theta என்பது யாருடைய தலைகீழி? cos thetaவின் தலைகீழி. தலையினா நம்ம தூக்கி கீழே போடணும். ஓகே, secant theta என்பது cos thetaவின் தலைகீழி. தலைகீழி என்னது? cos theta கீழே இருக்கணும். அப்ப cos theta ஒண்ணுமே இல்லாதது ஒண்ணு அர்த்தம். தலைகீழ போட என்னது? 1 by cos theta. அப்ப secant theta என்ன எழுதலாம்? 1 by cos theta minus cos theta. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. யாருக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவா யாரா இருக்கான்னு பார்த்தா இது பகுதி தொகுதி, இது பகுதி. அப்ப தொகுதியில ரெண்டு பேர் யாரும் பொதுவாவே இல்லை. பகுதியில பார்க்குறோம், பொதுவாவே இது கிடையாது. அப்ப என்ன பண்ணா இங்க நடுவில் பிளஸோ மைனஸ் வந்துச்சுன்னா இப்படி போன ஆட்டோமேட்டிக்கா அம்புக்குறி உங்களுக்கு போயிடும். அம்புக்குறின்னு அர்த்தம் பெருக்க போறன்னு அர்த்தம். இங்க இருக்கிறது அப்படியே போடுங்க மைனஸ் காசியும் பெருக்கினது காஸ் ஸ்கொயர் தீட்டா. நடுவுல பெருக்கலோ நடுவுல கூட்டலோ கழித்தலோ வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடுங்க. கூட்டல்னா கூட்டி பை போடுங்க. மைனஸ் இருந்துச்சுன்னா கழிச்சு பை போடணும். குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடு. பைனது காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 இருக்குது, காஸ் ஸ்கொயர் இருக்குது, யார் இல்லை? சைன் ஸ்கொயர் இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சென்ஸ் போட்டுக்கோங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நீங்க பார்த்துட்டீங்கன்னாவே 1 இருக்குது, மைனஸ் காஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா யார் இல்லைன்னு அர்த்தம்? சைன் எழுதணும். சைனையும் காசும் சேர்ந்தா, என் சைன் கூட காசு சேர்ந்தா ஒரு மதிப்பு இருக்கு. சைன் கூட காசு சேர்ந்தா ஒரு மதிப்பு இருக்கு. அப்போ இங்க 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப காசு போச்சுன்னா சைனுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் வந்து என்னன்னு சொல்லலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாமா? அப்போ சைன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? சைன் இன்ட்டு சைன் எழுதலாம். sin theta into sin theta by cos theta. இன்ட்டு இருக்குது. அப்போ ஒரே ஒரு நடுவில் ப்ளஸ் மைனஸ் தான் தனித்தனியாக பிரிச்சு போடணும். இங்கே பெருக்கல் இருக்குது. இந்த பெருக்கல் கூட காஸ் theta யாருக்கும் ஒருத்தர் கூட சேர்ந்தா போதும். நான் ஆன்சர் போய் பார்க்குறேன். இங்கே tan theta இருக்குது. அப்போ sin theta by cos theta சொல்லலாம், tan theta சொல்லலாமா? இன்ட்டு sin theta. நிரூபிச்சாச்சா? Thank you.